ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அருமையான டிப்ஸு, சூப்பர் டிப்ஸு பார்க்க போகிறோம். நாம் இந்த அரிசி பையை வச்சு என்னென்ன செய்யலாம், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறது தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேனுங்கிறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து அரிசி பை எல்லா வீட்லேயும் மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ வாங்குவோம். நிறைய அரிசி பை கிடைக்கும். அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து கட்டைப்பை மாதிரி இருக்கும். கட்டைப்பையில் இருக்கிற துணி மாதிரி இருக்கும் இந்த பை. இதை இன்னொன்று வந்து பளபளன்னு இருக்கும், சத்தம் வரும் நல்லா. இது வந்து கொஞ்சம் அடங்க மறக்கும். எதுக்கு யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் அடங்கிறதுக்கு மறக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்கள், நம்ம பொதுவாக நியூஸ் பேப்பர் எடுத்துக்குவோம். நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு காய வைப்போம். இந்த மாதிரி புளியெல்லாம் காய வச்சுட்டு இப்படி தூக்குனிங்கனாலே, இல்லைன்னா பேப்பரை போய் அதில் ஒட்டிக்கும். புளி காய வைக்கும்போது ஒட்டிக்கும், கிழிஞ்சிரும். இப்போ இந்த என்ன பண்ணுவோம், ஏதாவது காய வைக்க செல்ஃபுக்கு போடுறதுக்குன்ட்டு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வருவோம். டெய்லி நியூஸ் பேப்பர் வாங்குறவங்களுக்கு கரெக்டாக போகும். வீட்டில் நிறையா பேப்பர் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் ஒரு கிலோ வாங்கணுன்னா 30 ரூபா 40 ரூபா சொல்கிறாங்க. அதே நம்ம எடைக்கு போட்டாக்கா 10 ரூபா கூட வாங்குறதில்ல. இந்த மாதிரி அரிசி பையெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி மிளகா காய வைக்க, புளி காய வைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளியும் கிளியாத மடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் எது வேணாலும் காய போட்டுக்கலாம். அருமையான டிப்ஸு. இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டிப்ஸு இப்போ வந்து நம்ம வீட்டு கிச்சன் செல்ஃபில் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரெல்லாம் போடுவோம். இது வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து அடிக்கடி சுத்தம் பண்ணலாம். நல்லா எண்ணெய் பிசுக்காயிடும். ஓரத்துலலாம் பாருங்கள் கிழிஞ்சிரும். இந்த மாதிரிலாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வாங்கி போடும்போது இதில் பேட் நியூஸு அதிகமாக இருக்கும். என்னென்னமோ போட்டிருப்பாங்க, ஏதோ விஷயமெல்லாம் இருக்கும். நிறைய விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இந்த பேப்பரில் இருக்கும். இது வந்து நம்ம போடலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு நினச்சிட்டு இருப்பேன் நான். ஒரு தடவை இந்த ஸ்கூல் பைண்டிங் பேப்பர் கூட நான் வந்து ப்ரௌன் ஷீட்டு கூட வாங்கி போட்டிருந்தேன். ஆனால் அது கொஞ்சம் விலை ஜாஸ்தி, அது நம்ம கட்டுப்படி ஆகாது அப்படின்ட்டு அதை விட்டுட்டேன் நான். இந்த மாதிரி நியூஸ் பேப்பரெல்லாம் போடும்போது இதில் இருக்கிற பேட் நியூஸை நம்ம வீட்டில் போட்டு வைக்கலாமான்னு பார்த்து அதில் இருக்கிற நல்ல பேப்பரை தான் நம்ம எடுத்து இந்த மாதிரி செல்ஃபுக்கெல்லாம் போடுவோம். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி பாருங்கள், இது கட்டைப்பை இருக்கிற மாதிரி ஒரு அரிசி பை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம போட்டு, இது வந்து நான் ஏற்கனவே காய வச்சது இந்த பை. நான் இன்னொரு நல்ல பையும் இருக்குது, உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நான் இதை வந்து போட்டிருக்கேன். இது வந்து நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் செல்ஃபுக்கு. இது வந்து நான் புளி காய வச்ச இன்னொரு பை, கட்டைப்பை மெட்டீரியல் மாதிரி இருக்குது. நல்லா அடங்கும். செல்ஃபில் போட்டிங்கன்னா நல்லா உட்காந்துக்கும். நமக்கு தேவையான சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வழுக்காது. நம்ம எந்த ஒரு பொருள் வச்சாலும் நவுந்து வராது. அந்த பளபளன்னு இருக்கிற பேப்பரை அது போட்டாக்கா கொஞ்சம் செல்ஃபு கரெக்டாக உட்காராது. இந்த மாதிரி கட்டைப்பை மாதிரி இருக்கிறது வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ இது பாருங்கள், இன்னொரு பை. இந்த கட்டைப்பையில் இருக்கிற அந்த மெட்டீரியல் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த பை. இப்போ அதை வந்து நம்ம எந்த செல்ஃபுக்கு எப்படி போடுறோன்ட்டு அந்த சைஸுக்கு நம்ம வெட்டிக்கலாம். ஒன்று இப்படி குறுக்க வெட்டிக்கலாமா, இல்லை இந்த நீல வாக்கில் வெட்டிக்கலாமான்னு நம்ம யோசித்து அது மாதிரி வெட்டிக்கணும். இப்போ நான் வந்து எனக்கு இந்த நீல வாக்கில் வேணும். இப்போ இந்த பக்கமும் சைடில் வெட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த பீரோவில் வந்து இந்த செல்ஃபுக்கெல்லாம் வந்து நம்ம பேப்பர் தான் போடுவோம். அதுக்கு இந்த மாதிரி அரிசி பை போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அப்படியே கூட நீங்கள் மடித்து வச்சுக்கலாம். இது அரிசி வாங்கி புது பையை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அழுக்கு பண்ண வாட்டி யூஸ் பண்ணக்கூடாது. செல்ஃபுக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டுட்டு துணி அடுக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கட்டைப்பை மாதிரி இருக்கிற மெட்டீரியல் மட்டும்தான் இதுக்கு போட முடியும். போடலாம், நல்லாயிருக்கும். அது இன்னொரு பை வந்து போட்டிங்கன்னா அது படப்படன்னு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த பீரோ செல்ஃபுக்கு போடுறதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் துணி அடுக்கி வச்சிங்கனாலும் சரிக்கு வராது, நல்லா கிரீஃபாக பிடிச்சிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர் கூடையில் நாம் வந்து இந்த அரிசி பையை வந்து வச்சு தைச்சிக்கலாம். இதை நான் வீடியோ கூட போட்டிருக்கேன் உங்களுக்கு. நாம் வந்து இந்த வேலைக்கு போயிட்டு வர்றவங்க லேடிஸுங்கெல்லாம் நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அவங்க வந்து இந்த ஈவினிங் டைம் தான் அரிசி பருப்புன்ட்டு வாங்கிட்டு போவாங்க. அந்த கவரை வந்து போடும்போது இந்த ஓரத்தில் இருக்கிற அந்த நாட் போட்டிருப்போம், அந்த இது வந்து ஒயர் சொருகிருப்போம், அது வந்து கிழிச்சு விட்ரும். எத்தனையோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோட்லெல்லாம் வந்து எல்லாம் அரிசி கொட்டி கிடக்கும், கோதுமை கொட்டி கிடக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த வீடியோ நான் போட்டிருக்கேங்க, பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஏதோ ஒன்று அழுக்கு அனுச்சினாலும் நல்லா ஒயர் கூடையிலலாம் பாருங்கள் நல்லா அழுக்கு படிஞ்சிரும். இதை வந்து அப்படி சோப் போட்டு துவைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு அரிசி பை எடுத்தீங்கன்னா உள்ளே வச்சு அப்படியே தைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த கவரில் வாங்கி போட்டிங்கனாலும் கிளியாது, நல்லா இருக்கும். உள்ளே அழுக்கு அனுச்சினாலும் நல்லா வந்து போட்டு சோப் போட்டு அலசி ஊற்றிக்கலாம்.
ஒயர் கூடையெல்லாம் அடியில் வந்து நல்லா அழுக்குப்படியும். இப்போ அந்த பிரச்சனை கட்டையெல்லாம் வச்சு தைப்போம். பை தைக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அழுக்கு அனுச்சுன்னா நல்லா சோப் போட்டு அலசினீங்கனாலே போதும். அந்த ஒயருக்கெல்லாம் எந்த ஒரு அழுக்கும் வராது. இது நல்லா உழைக்குது. பார்க்குறவங்க கூட எங்கிட்ட எத்தனையோ பேர் இது சூப்பர் ஐடியாவாக இருக்குதுன்னு மார்க்கெட் போகும்போதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இந்த டிப்ஸு பாருங்கள், சூப்பரான டிப்ஸு. ஃப்ரிட்ஜ் மேலே போட்டுக்கிற மேட்டு, இதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். ஒரு அரிசி பை மட்டும் வச்சு கரெக்டாக 1 இன்ச்சு கூட மிச்சமாகாது. பாருங்கள், இது வந்து பாக்கெட்டு அப்படியே தைக்கலாம். கிச்சனுக்கு ஏதாவது பொருள் தீர்ந்து போச்சுன்னா நாம் ஏதாவது எழுதி வைக்கிறதுக்கு இந்த நோட் பேடு இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மளிகை சாமானை வாங்கும்போது இந்த பில்லெல்லாம் வந்து போன தடவை எவ்வளோ ரேட்டு, இந்த தடவை எவ்வளோ ரேட்டுன்னு அதை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமே தூக்கி போடுவேன். அந்த பில்லு வச்சுருக்கேன். ஒரு பையை வந்து அப்படியே 2ஆக விரித்து விட்டு அந்த ஒரு பக்கத்தை அப்படியே மடித்து தைச்சிங்கன்னா இந்த 3 பாக்கெட் அப்படியே வந்துடும். அமேசானில் வாங்குகிற அதே மேட்டு மாதிரியே கிடைக்குங்க. அதை விட இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இதுக்குள்ளே பாருங்கள், பேனா எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஏதாவது இல்லைன்னா நம்ம எழுதி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா தாங்குது. இந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன், தவறாமல் பாருங்கள். 2 பக்கமும் இந்த மாதிரி பாக்கெட் வச்சு தைச்சிருக்கிறேன். சூப்பரான டிப்ஸுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுது. இது எங்கள் தங்கச்சிக்கு, எங்கள் பொண்ணுக்கு எல்லாம் கூட நான் தைச்சி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி அரிசி பையில். இப்போ இந்த பக்கமும் பாருங்கள், இந்த பக்கமும் நான் வந்து தைச்சிருக்கேன். அதே 3 பாக்கெட்டு தான். ஒரு அரிசி பை கரெக்டாக வருங்க இது தைக்கிறதுக்கு. எவ்வளோ யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாருங்கள். இந்த ஒரு அரிசி பையை வச்சுக்கிட்டு எதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆன்லைனில் வாங்குறது கூட வந்து சீக்கிரமாக அது வந்து பஞ்சு மாதிரி ஆகிடுது, சீக்கிரம் போயிடுது. இது அப்படியே நீங்கள் ஒரு பையை விரித்து விட்டு நம்ம 2 தையல் போட்டிங்கனாலே வேலை முடிஞ்சது. எந்த ஒரு பாதிப்பும் வராது. ரொம்ப நாள் தாங்குது. இந்த நாளை துவச்சி போட்டுக்கலாம், எந்த ஒரு பாதிப்பும் வராது. இருக்கிறதுலே இதுதாங்க மிகப்பெரிய டிப்ஸு. எதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வண்டி இன்னொரு வண்டி இருக்குங்க. அதுவும் வந்து மாற்றி மாற்றி ஓட்டிகிட்ருப்பேன். இது ரொம்ப நாள் கழித்து எடுக்கிறதுனால இது வந்து இந்த பக்கம் நிறைய வண்டி போயிட்டே இருக்கிறதுனால தூசும் குப்பையும் நிறைய அண்டும். அதனால் ஒரு ஆன்லைனில் போட்டு ஒரு கவர் வாங்கிக்கலான்னு என் மகன் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இல்லை, இது அரிசி பையிலே தைக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து நான் வீடியோ கூட எடுத்தேங்க. இது வந்து 6-7 பை இந்த அரிசி பை இந்த கவர் தைக்கிறதுக்கு. இத்தனையும் நான் தைச்சி வீடியோவும் எடுத்தேன். ஆனால் இவ்வளோ பெருசு தைச்சி அதை வீடியோ போடும்போது அது புரியாத மாதிரியே இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற நம்ம டைலருங்க யாராவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நீங்கள் தைச்சிருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் எங்கள் பையன் வந்து சொன்னாங்க, இதெல்லாம் எப்படி உங்களால் தைக்க முடியும் அப்படின்ட்டு கேட்டாங்க. கண்டிப்பாக தைக்க முடியும். இந்த கவருக்கும் இப்போ கண்ணாடிக்கெல்லாம் கவர் வரணும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் வந்து அளவு எடுத்து எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்தேங்க. ரொம்ப கஷ்டப்பட்டும் தைச்சேன். இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான வண்டி கவர் ரெடி ஆகிடுச்சு. அப்போ அருமையாக எவ்வளோ தூசு அண்டுது பாருங்கள். இப்போ ஆன்லைனில் வாங்குறதோட இப்போ நாம்ளே தைச்சி போட்டுக்கிட்டுமேங்கிறது ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த வீடியோலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து வீடியோ போட்டிருக்கேங்க. இந்த 6 டிப்ஸில் உங்களுக்கு எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இந்த ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டிப்ஸு பிடிச்சிருக்குன்ட்டு. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.